ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான பணியினை அமைச்சர் சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர்பேட்டில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியை 26,28,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் எம்எல்ஏ அசோக் பாபு ஏற்பாட்டில் நடந்த தேசிய கொடி பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். காஷ்மீரில் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ வீரர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி பேரணி முதலியார்பேட்டை தொகுதியில் நேற்று நடந்தது. பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். பாஜக மாநில தலைவர் எம்பி செல்வ கணபதி, எம்எல்ஏ அசோக் பாபு, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் செல்வ கணபதி, பாஸ்கர், சத்யராஜ், பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், பாஜக தொகுதி தலைவர் புவனேஸ்வரி உள்ளிட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், பள்ளி மாணவர்கள், மகளிர்கள் கையில் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர். புவனக்கரை வீதி பெட்ரோல் பங்க் அருகே துவங்கிய தேசிய கொடி பேரணி மில் வீதி, கடலூர், மரப்பாலம் வழியாக புவனகர வீதியில் முடிவடைந்தது. புதுச்சேரியில் கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி பதுங்கியிருந்த 8 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் போலீசுக்கு இன்ஃபார்மராக இருந்தார். பிசிபி நகர், அம்பேத்கர் நகர் பகுதிகளை சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை பற்றி அரியாங்குப்பம் போலீசாருக்கு அவர் தகவல் தெரிவித்து வந்தார். அதனால் அந்த வாலிபருக்கும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இடையே விரோதம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கத்தியுடன் கும்பல் ஒன்று அம்பேத்கர் நகர் தண்ணீர் தொட்டி அருகில் பதுங்கி இருப்பதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு நேற்று தகவல் வந்தது. அதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு போலீசார் சிரஞ்சீவி மற்றும் போலீசார் தண்ணீர் தொட்டி பகுதியில் பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அதில் எங்களை பற்றி போலீசாருக்கு தகவல் சொல்லும் வாலிபரை கொலை செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்தது தெரிவித்தனர். மேலும் விசாரணை செய்ததில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த ஆகாஷ், வசந்த், விஸ்வா, சின்னா, ஆகாஷ், தினேஷ், ராஜ், ராம்குமார், சுவாமிநாதன் என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 3 மோட்டார் பைக், 4 மொபைல் போன், 4 கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊரணி பொங்கல் வைத்தல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன், ஸ்ரீ செங்கழநீர் அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் பொங்கல் படையிடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காவல்துறையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 19 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் சப் இன்ஸ்பெக்டர், சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 19 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா புட்செல்லுக்கும் 5 சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 ஏட்டுக்கள், 5 போலீஸ்காரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக போலீஸ் சூப்பரண்ட் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. முதற்கட்டமாக தகுதி வாய்ந்த பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழில் 8 பேரும், ஆங்கிலம், இந்தி, பிரெஞ்சு, தெலுங்கு, மலையாளம், அரசியல், அறிவியல், வரலாறு, புவியியல் பாடப்பிரிவில் தலா ஒருவரும், கணிதத்தில் 10 பேரும், இயற்பியலில் 5 பேரும், வேதியியலில் 13 பேரும், விலங்கியலில் 6 பேரும், வணிகவியலில் 4 பேரும், பொருளியலில் 4 பேரும் என மொத்தம் 63 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ளார்.
கடன் செயலியில் கடன் பெற்ற இளைஞரின் புகைப்படத்தை மார்பிங் செய்து 63,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் சேலியமேடு பகுதியைச் சேர்ந்தவர் இளையரசன். இவர் பேஸ்புக்கில் வந்த கடன் செயலி குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்த பொழுது அதில் கேட்கப்பட்ட அனைத்துக்கும் அனுமதி அளித்துள்ளார். தொடர்ந்து அந்த செயலி மூலம் இளையரசன் 20,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். சில நாட்களில் இளையரசன் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்திய நிலையில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கடனை திருப்பி செலுத்துமாறு மிரட்டியுள்ளார். மேலும் இளையரசனின் புகைப்படத்தை மார்பிங் செய்து அவரது நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த இளையரசன் மர்ம நபருக்கு 63,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் 11 மருத்துவ பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் நுண்ணுயிரியல் துறை 2, மருந்தியல் துறையில் 3, உதவி பேராசிரியர் 2, காரைக்கால் ஜிப்மர் மருந்தியலில் 1, நுண்ணுயிரியலில் 3 என 11 மருத்துவ பேராசிரியர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு போன்ற விவரங்கள் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி வரும் ஜூலை 1ஆம் தேதிக்குள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இணையதளத்தில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து ஜூலை 8ஆம் தேதிக்குள் புதுவை ஜிப்மர் நிர்வாக பிரிவுக்கு அனுப்ப வேண்டும் என ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேவி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் இதுவரை 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த வாரம் மருத்துவமனையை அணுகிய நோயாளிகளில் டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களை கதிர்காமம் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மகாத்மா காந்தி மருத்துவமனைகளில் தனி வார்டுகளில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகிறோம். மேலும் இந்த கொரோனா நோயாளிகள் 3 நாள் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து விடுகிறார்கள். இதுவரை எந்த விதமான தீவிர பாதிப்பும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு டிபி மருத்துவமனையில் 10 ICU படுக்கைகள் மற்றும் 2 வெண்டிலேட்டர்கள் வசதி செய்யப்பட்டுள்ளன. அதிலிருந்து அதிக பாதிப்புடையவர்கள் அங்கு அனுமதிக்கப்படுவர். நோயாளிகள் மட்டும் முகக்கவசம் அணிய வேண்டும், மற்றவர்கள் அணிய தேவையில்லை. மத்திய அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வரவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தேசிய வாழ்வாதார சேவை மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர்சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நிறுவப்பட்டுள்ளது. வேலை தேடும் SC ST இன இளைஞர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி வழங்கும் வகையில் போட்டித் தேர்வுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. நிறுவன பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது விழிப்புணர்வு மற்றும் எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ஒரு மாணவருக்கு மாதந்தோறும் 1,200 ரூபாய் வழங்கப்படும். பயிற்சியானது வரும் ஜூலை 1இல் தொடங்கப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதற்கான விண்ணப்பத்தை மே 30ஆம் தேதிக்குள் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.